இன்னைக்கு நம்ம வெள்ளியங்கிரி மலை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைலாயம் அப்படிங்கிறது 3 வகையான கைலாயம் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான மக்களால நம்பப்படுகிறது. முதல் கைலாயம் உத்தர கைலாயம். உத்தர கைலாயம் அப்படிங்கிறது வானத்துல இருக்குதுன்னு சொல்லி நம்பப்படுகிறது. 2வது மத்தின கைலாயம். மத்தின கைலாயம் அப்படிங்கிறது இமயமலை. தட்சண கைலாயம் அதாவது தென் கைலாயம் அப்படிங்கிறது நம்ம வெள்ளியங்கிரி மலை. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலை. இதுல உத்தர கைலாயம் வந்து பாத்தீங்கன்னா வானத்துல இருக்குதுன்னு சொல்லி நம்பப்படுகிறது. கைலாயம் அங்கதான் சிவபெருமான், பார்வதி, பூதகணங்களோட அங்க இருக்கிறாங்க. இது வந்து உத்தர கைலாயம். அரூபமா வானத்துல இருக்குது. 2வது மத்தின கைலாயம். மத்தின கைலாயம் அப்படிங்கிறது நம்ம இமயமலை. இமயமலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நம்ம பக்தர்களா சிவனடியார்கள்லாம் போறாங்க இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா மத்தின கைலாயம். மத்தின கைலாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் காசு இருக்கப்பட்டவங்க யார் வேணாலும் இங்க வந்து ஜீப்ல போலாம். மெட்ராஸ்ல இருந்து இங்க ஃபிளைட்ல போயிட்டு அதுக்கு மேல அங்க ஜீப்ல போலாம். குதிரை சர்வீஸ் இருக்குது. அதுக்கு மேல டோலி சர்வீஸ் இருக்குது. இந்த மாதிரி எப்படி வேணாலும் போலாம் பணம் இருக்கப்பட்டவங்க. அடுத்தது யார் வேணாலும் அங்க போலாம் பணம் இருக்குது அப்படிங்கிற தைரியத்துல. ஆனா நம்ம தட்சிண கைலாயம் வெள்ளியங்கிரி மலைக்கு மட்டும் யாருமே எந்த ஒரு இதுவுமே எதிர்பார்க்க முடியாது. அவங்க உடல் உழைப்பாட ஏறி போய் அவரை கும்பிட்டா மட்டும்தான் அது நிஜம். இங்க நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சமம். நம்ம ஊர்ல இந்து சமய அறநிலைத்துறை கோயில் இருக்கிற மாதிரி 500 கொடுத்தா பக்கத்துல பார்க்கலாம், 1000 கொடுத்தா தூரமா ரொம்ப பக்கத்துல பார்க்கலாம், 100 கொடுத்தா கியூல இருந்து வரணும், பொது தரிசனம்னா ரொம்ப தூரம் கியூல நிக்கணும், அந்த மாதிரிலாம் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில்ல எல்லாரும் சமம், எல்லாரும் ஒண்ணுதான். வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்க்க வந்தா ஒரு பெரிய நகைக்கடை ஓனர்ல இருந்து சாதாரண அந்த குடிமகன் வரைக்கும் எல்லாருமே சரிசமம் தான். வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில்ல எல்லாருமே சரிசமம் தான். வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு மிகப்பெரிய அளவுல சேவைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சிவா அண்ணா, ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் அந்த அண்ணா வந்து பாத்தீங்கன்னா நிறைய உதவி பண்றாரு. அவர் சம்பந்தப்பட்ட காணொளிகள்லாம் நானும் நிறைய பார்த்துருக்கிறேன். ஸ்ரீதேவி டெக்ஸ் ஓனர் கோயம்புத்தூர் சிவானா, உங்களோட இறைப்பணி மென்மேலும் வளரணும், நீங்களும் நல்லா இருக்கணும், உங்களை சார்ந்து உங்களால பயனடைவங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வெள்ளியங்கிரி மலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பூண்டி அடிவாரத்துல மேற்கு தொடர்ச்சி மலைச்சாரல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. வெள்ளியங்கிரி மலை வந்து பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, முதல்ல இது வந்து மிகப்பெரிய ஒரு யானைகள் உலாவக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா மலைத்தொடர்ல யானைகள் அப்படிங்கிறது அதிகமான அளவுல இருக்குது. இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியங்கிரி ஆண்டவர் அப்படிங்கிற கோயில் வந்து பாத்தீங்கன்னா அடிவாரத்துல இருக்குது. மிக மிக சக்தி வாய்ந்த கோயில், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் தமிழக அளவுல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திய அளவுலயே ஃபேமஸ் ஆயிருச்சு கோயில். தமிழக அளவுல ஃபேமஸா இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா அடிவாரத்துல ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமி, பங்குனி உத்திரம், மகா சிவராத்திரி இந்த நாட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த பங்குனி உத்திரத்துக்குலாம் போனோம்னா அங்க கோவில் அடிவாரத்துல தேர் இழுப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான பேர் குடும்பம் குடும்பமா வந்து தங்கி இருப்பாங்க. தங்கி இருந்துட்டு விடிய விடிய கோயில் அடிவாரத்துல தங்கி இருப்பாங்க. குடும்பம் குடும்பமா வருவாங்க. வந்து கீழே தங்கி இருந்துட்டு பெண்கள் மலை ஏற அனுமதி இல்லை அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம். எழுதப்படாத ஒரு விஷயமா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு காலகட்டங்கள் சூழ்நிலை அப்படிங்கிறது மாறிடுச்சு. பெண்கள் எல்லாருமே ஏறுறாங்க. எல்லாருமே இன்னைக்கு சரிசமமா கோயிலுக்கு போயிட்டு வராங்க. ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல பெண்கள் அப்படிங்கிறவங்க வெள்ளியங்கிரி மலை ஏறுறது இல்லாம தான் இருந்துச்சு. இப்ப சமீபத்துல ஒரு 15 வருஷ ஆண்டுகளுக்குள்ளாடி நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது சமூக நாகரிகத்தின் காரணமா இன்னைக்கு எல்லாம் நிறைய மாறிடுச்சு. ஆரம்ப காலகட்டத்துல இருந்த விஷயம் இதுதான். இன்னைக்கு அன்னைக்கு இருக்கும் பொழுது எல்லாம் ஃபேமிலியோட வருவாங்க. குழந்தைங்க இவங்கள விட்டுட்டு வீட்ல பெரியவங்க யாராவது ஒருத்தர் மலை மேல ஏறி போயிட்டு கீழ இறங்கி வருவாங்க. அது வரைக்கும் இவங்க கீழயே இருப்பாங்க. இன்னைக்கு நைட் ஒரு 8 மணிக்கு ஏற ஆரம்பிக்கிறாங்கன்னா, காலையில ஒரு 7 மணிக்கெல்லாம் ரிட்டர்ன் இறங்கி வந்துருவாங்க. ஒரு நைட்டு பூரா வெள்ளியங்கிரி மலையில படுத்து தூங்குறோம். அந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர்ட்ட தங்கி இருக்கிறோம் அப்படின்னா, அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லிட்டு எல்லாராலையும் நம்பப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்குமே கூட நீங்க வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு பங்குனி உத்திரம், சித்ரா பௌர்ணமி நாட்கள்ல போனீங்கன்னா, இத நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலு மலை மேல இருக்குது. கிட்டத்தட்ட 7 மலைகள் இருக்குது. 7 மலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா, முதல் மலையும் 7வது மலையும் ரொம்ப செங்குத்து அப்படி நெட்டு குத்தா இருக்கும். அது என்ன நெட்டு குத்தா? எல்லா மலையும் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஆனா இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில்ல முதல் மலை மட்டும் இப்படி 90 டிகிரி டைரக்ஷன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு இப்படி இருந்தா 90 டிகிரியா? அது கொஞ்சம் கம்மியா இருக்கும். நெட்டு குத்தா இருக்கும் அந்த மலை. முதல் மலை. முதல் மலை அந்த மலை, 2வது மலை வழுக்குப்பாறை. இப்படி ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு மகத்துவத்தோட சொல்லப்பட்டு இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது திருநீறுமலைன்னு ஒண்ணு மலை இருக்குது. சந்தனமலைன்னு ஒரு மலை இருக்குது. திருநீறுமலையில வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மண்ணு, பாறை மண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கும். திருநீறுமலையே இருக்கும். திருநீறு போலவே. அத பேத்து கொண்டுட்டு வருவாங்க. அந்த மண்ணு துகள்கள அள்ளி போட்டு கொண்டு வருவாங்க வீட்ல. திண்ணூறிட்டுக்கலாம்ன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் இருக்கக்கூடிய மலை தான் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலை. அதே மாரி ஆரம்ப காலகட்டங்கள்ல வெள்ளியங்கிரி மலையில ரத்தம் உரியக்கூடிய அட்டை பூச்சிகள் அப்படிங்கிறது நெறைய இருந்திருக்குது. அந்த அட்டை பூச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மேல ஒட்டுனுச்சு அப்படின்னா, ஓட்ட போட்டு உள்ளாடியே கூட போயிரும்.
அல்லது மேலே விட்டுருச்சு ரத்தம் பூரா உறிஞ்சிட்டு தான் அது வெளியில் விடும். இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்கள் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டங்களில் வெள்ளியங்கிரி மலையில் அதிகமாக காணப்பட்டுச்சு. இன்றைக்குமே கூட அரிய வகை மூலிகைகள்ல இருந்து எத்தனையோ நம்ப முடியாத அதிசயங்கள் எல்லாமே வெள்ளியங்கிரி மலையில் இருக்குது. இப்போ கூட வந்து பார்த்தோம்னா வெள்ளியங்கிரி மலையில் தென்னை மரத்தோட கீற்று எப்படி இருக்குது, அதே மாதிரி ஒரு செடி இருக்கும். அந்த செடியை வந்து திருமணம் ஆகாதவங்க அந்த இலையை முடிச்சு போட்டு சாமிகிட்ட வேண்டுதல் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் இயர் அவங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி திருமணம் ஆகும்னு சொல்லி நம்பப்படுகிறது. நிறைய பேர் அந்த மாதிரி வேண்டிட்டு அவங்களுக்கு திருமணமும் நடந்திருக்குது. வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலில் பாம்பாட்டி சித்திர குகை அப்படின்னு சொல்லி ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணலாம். நம்ம எல்லாருமே தியானம் பண்ணலாம். நடந்து போகிற வழியில் இருக்குது. இங்கே மலை ஏறுறவங்களுக்கான மெயின் சோர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா வாட்டர். தண்ணி அந்த மலையில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும். நீங்கள் வாட்டருக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே சுனை தண்ணீர் கிடைக்கும். சுனை தண்ணீர் இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி கோயிலுக்கு போனோம்னா சுனை தண்ணி தூரமாக இருக்குதுன்னா அது கரெக்டாக மூங்கில் பட்டை வச்சு கரெக்டாக நம்ம பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதை நம்ம பிடிச்சி குடிக்கும் பொழுது நம்மளுக்கான வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வந்து வெள்ளியங்கிரி மலை அப்படிங்கிறது இருக்குது. எதனால் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இங்கேருந்து போகக்கூடிய மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஸ்மோக்கிங் காரணமாக போய் பீடி கிடி தம்மு கிம்மு அடிச்சுட்டு தூக்கி போடுறாங்களா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு தீ அப்படிங்கிறது உருவாகிடுது. அல்லது இவங்க எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளாஸ்டிக்ஸு, இவங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய பிஸ்கெட்டு பாக்கெட்டை தின்னுட்டு பிஸ்கெட்டு காயத்தை எங்கே ஒரு பக்கம் தூக்கி போடுறது, அதை ஏதாச்சும் ஒரு வனவிலங்குகள் சாப்பிட்டு இறந்து போகிறது. இப்படி மலையை மாசுபடுத்துறது மட்டும் இல்லாமல் மலையோட பேரையே கெடுக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால இன்னைக்கு காலகட்டங்களில் இப்போ இந்த ஒரு 12-13 வருஷமாக தமிழக அரசுடைய வனத்துறை என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. அனைத்து நபர்களுமே செக் பண்ணி தான் அனுப்பிவிடுறாங்க. அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. கற்பூரம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை கூட உரிச்சு தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த காயத்தை கொண்டு போய் நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா மலையோட சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் சொல்லிட்டு அது கூட இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணுறாங்க. ஓகே, இப்படி நம்ம 6 மலையை தாண்டி பண்ணாட்டி 7வது மலை அப்படிங்கிறது தான் வெள்ளியங்கிரி ஆண்டவர் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி. வெள்ளியங்கிரி ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா சுயம்புவாக தான் உருவாகி இருக்கிறாரு. சுயம்புவாக உருவாகின வெள்ளியங்கிரி ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈசா யோகா ஜக்கி வாசுதேவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எங்கே போய் நம்ம இடம் அமைக்கிறதுன்னு சொல்லி தொலைவும் பொழுது பேரும் புகழும் வாய்ந்த வெள்ளியங்கிரி ஆண்டவரை நம்பி அவர் அடிவாரத்தில் போய் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. வெள்ளியங்கிரி ஆண்டவரை நம்பி தான் ஜக்கி வாசுதேவே உள்ளாடி வந்தார். அந்த ஊருக்குள்ளாடி கீழே அடிவாரத்தில் இது பண்ணாரு. இன்னைக்கு வரைக்கும் அவரை பார்க்க வரக்கூடிய ஃபாரினர்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் மலை மேலே கூட்டிகிட்டு போய் அவர் சுற்றி காட்டுறாரு. இது நிஜம், இது உண்மை. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வெள்ளியங்கிரி ஆண்டவர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சக்தி வாய்ந்த தெய்வம். வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு போயிட்டு வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் கோயிலுக்கு போகும்போது இன்னும் 2-3 பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் போயிட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. மலை ஏறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பு இல்லாமல் மலை ஏற முடியாது. மூங்கில் குச்சி, இந்த மூங்கில் குச்சி ஆகப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா கீழே அடிவாரத்திலே கிடைக்கும். அடிவாரத்திலேயே தமிழக அரசினுடைய வனத்துறை சார்பாக விற்கப்படுகிறது. குச்சி வாங்கிட்டு அந்த கோலை ஊனி தான் மலை ஏறணும். மலை ஏறி போகும்பொழுது பெரும்பாலும் நைட்டில் தான் ஏறுறாங்க. எதனாலன்னு சொல்லி கேட்டோம்னா நைட்டில் நில ஒளியில் நம்ம ஏறும் பொழுது அங்கே ஏறுறவங்க 100% வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸ் யாருமே சட்டை போட மாட்டாங்க. எதனாலன்னா மலையேற்றம் அப்படின்றது ரொம்ப கடினமாக இருக்கும். மலை ஏறும் பொழுது உடம்புல இருந்து அதிகப்படியான வெப்பம் வெளியேறும். மூச்சு விடுறதுக்கு காற்று நிறைய தேவைப்படும். ஒரு சில நேரத்தில் காற்று அடிக்கும், ஒரு சில நேரத்தில் கப்புன்னு இருக்கும். ஸோ அவங்க உடம்புல இருக்கிற வேர்வை வெளியில் வரும்பொழுது சற்று போடாமல் தான் மலை ஏறுவாங்க. அந்த நிலவொளி மேலே போடும் பொழுது அது ஒரு மாதிரி வைப்ரேஷன் நல்லா இருக்கும். ஒரு டைம் நம்ம வெள்ளியங்கிரி மலை ஏறி வந்துட்டோம் அப்படின்னா, நான்லாம் முதல் டைம் ஏறும்போது நான் ஸ்கூல் 9th படிச்சுக்கிட்டு இருந்தேன். மலை ஏறும்போது அழுதேன். வெள்ளியங்கிரி மலை ஏறும்போது எனக்கு அழுவாச்சு வந்துருச்சு. என்னை எது கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட நான் சண்டைகளை போனேன் இப்போ ஸ்கூல் படிக்கும்போது 9வதுல. ஆனால் உண்மையாலுமே போயிட்டு இறங்கி வந்த வாட்டி மறுபடியும் எப்போ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அடுத்த வருஷன்ற மாதிரி தான் தோணும். இன்னொன்று வெள்ளியங்கிரி மலை ஏறிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு விஷயமா கருதப்படுகிறது. வெள்ளியங்கிரி மலை ஏறுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி வரும் பொழுது நிறையா பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலத்தை விட்டு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்பாங்க. மலை ஏற முடியாத வயசானவங்க எத்தனையோ பேர் மலை அடிவாரம் மலை ஏற அந்த படிக்கட்டு கிட்ட நின்றுட்டு இருப்பாங்க. வரும் பொழுது மலை விட்டு இறங்கிறவங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அந்த அவங்க காலத்தை விட்டு கும்பிட முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, காலத்தை விட்டு கும்பிட்டு வரும்போது நவுந்துக்குவாங்க. ஏன்னு சொல்லி கேட்டால், நான் மலை ஏறி போய் சாமி கும்பிட்டு வருவேன், நான் சாமி கும்பிட்டு வந்ததை நீ என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நான் வாங்கின புண்ணியத்தில் நீ வாங்கிக்கலான்னு பார்க்குறேன்னு சொல்லி ஒரு சிலர் திட்டுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆசீர்வாதம் கேட்டாங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க.
வெள்ளியங்கிரி மலைக்கு ஏறி போயிட்டு கீழே இறங்கி வரவங்கள வெள்ளியங்கிரி ஆண்டவராகவே நிறைய பேர் வந்து மதிப்பு கொடுக்குறாங்க. வெள்ளியங்கிரி ஆண்டவர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா சுயம்புவா உருவானவர். இவர் பற்றின வரலாறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சமய வழிபாடுலையும் சொல்லப்படுற மாதிரி ஒரு பசுமாடு அடிப்படையாக வச்சுதான் இந்த விஷயம் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. ஆரம்ப காலகட்டங்கள்ல மாடு மேல மலை மேல மாடு மேய்க்கிறவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாட்டோட பால் மட்டும் குறைவாகவே இருக்குது. அப்படி அந்த மாட்டை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது யாராச்சும் பால் கறந்து திருடிக்கிறாங்கன்னு சொல்லி தொலைவிட்டு வரும் பொழுது இந்த மாடு தானாகவே வந்து பாத்தீங்கன்னா மலை மேல வந்து வெள்ளியங்கிரி ஆண்டவர் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பால் சுரந்ததா வந்து ஒரு வரலாறு கதை அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இது வந்து எல்லா மலை மேல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தோட வழிபாட்டுலையுமே வந்து பாத்தீங்கன்னா காவல் தெய்வமா இருந்தாலும் சரி, சிவனா இருந்தாலும், முருகனா இருந்தாலும், சித்தரா இருந்தாலும் நிறைய சமய வழிபாட்டுலையும் இந்த மாதிரி பசுமாடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லி அனைத்து இடங்களிலுமே பதிவு செய்யப்படுகிறது. வெள்ளியங்கிரி ஆண்டவருடைய கோவில் வரலாறுலையும் இந்த விஷயம் அப்படிங்கிறது பதிவு செய்யப்படுகிறது. வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு சராசரியா ஒரு 150 ஆண்டுகளாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய மக்கள்ல இருக்கிற ஆண்டுகள்லயே கடந்த 2, 3 வருஷமா நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாங்க மலை மேல ஏறும் பொழுது. மலை மேல ஏறும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாங்க. மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போறாங்க. இதுக்கோசரம் இப்ப சமீப காலங்களா கடந்த 2, 3 வருஷமா அரசாங்கத்தோட வனத்துறை சார்பா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு உடம்புல ஏதோ பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க மலை ஏறாதீங்க. உங்களுக்கு மூச்சு விடுறதுல கோளாறு இருந்துச்சுன்னா ஏறாதீங்க. தைராய்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஏறாதீங்க. உங்களுக்கு அதிகமா மூச்சு இழப்பு வாங்குதுன்னா ஏறாதீங்க. டிபி இருந்தா ஏறாதீங்க. உங்க உடம்பு ஆரோக்கியமா இருந்தா மட்டும் மலை ஏறுங்க. உங்க பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லி வெள்ளியங்கிரி மலை ஏறும்பொழுது அனைவருக்குமே சொல்றாங்க. நாமளுமே கூட அதான் சொல்றோம். உங்களால ஏற முடிஞ்சா மலை ஏறுங்க. மலை ஏறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்குது அப்படின்னா, வெள்ளப்பிள்ளை கோயில்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் மலையோட முடிவு. வெள்ளப்பிள்ளை கோயில் அது என்ன வெள்ளப்பிள்ளை கோயில்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெள்ளப்பிள்ளையார் கோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளை விநாயகர்ன்னு சொல்லுவாங்க. விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளை கருங்கல்ல தான். பார்க்கும்போது நம்ம நில ஒளியில நைட்ல பார்க்கும்போது வெள்ளை கலர்ல தெரிவாரு. வெள்ளப்பிள்ளையார் கோயிலு. வெள்ளப்பிள்ளையார் கோயில் வரைக்குமாச்சும் நீங்க போயிட்டு வாங்க. ஓகேங்களா? உங்களால முடியும்னா வெள்ளப்பிள்ளை கோயில் வரைக்கும் போயிட்டு வாங்க. அல்லது கொஞ்சம் ஒரு 10 படிக்கட்டாச்சும் ஏறி போயிட்டு அந்த மலைய பார்த்து கும்பிட்டு, கீழ இறங்கி வந்து அந்த அடிவாரத்துல ஒரு நைட்டு தங்கி இருந்துட்டு வாங்க. வருஷத்துல ஒரு சில மாதங்கள் மட்டுமே தொறந்திருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலையில வனவிலங்குகள் தாக்கி யாரும் உயிரிழந்ததா மலை மேல ஏறும் பொழுது எந்த விதமான ரெக்கார்டுமே கிடையாது. தவறான எண்ணத்துல யாராவது போனாங்கன்னா வேணா வனவிலங்குகளால் அச்சுறுத்தல் அப்படிங்கிறது ஏற்படலாமே தவிர, மித்தபடி யாருமே அங்க போ முடியாது. போறவங்களுக்கு எந்த ஆபத்துமே வராது. நம்பி போயிட்டு வாங்க. எல்லாரும் நல்லா இருங்க.